ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விவேக். இந்த எர்த் இந்த வேர்ல்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த ஹையஸ்ட் பெய்டு ஃபுட்பாலர் இன் த வேர்ல்டு, அதாவது விளையாட்டுத்துறையில் கால்பந்து விளையாட்டில் ஆண்டு வருமானம் அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா த கிரேட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆமாங்க, இவரை இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்க நாடு என்னென்னா சவுதி அரேபியாவை சேர்ந்த ஏஐ நாசர் அப்படிங்கிற அமைப்பு. இதற்காக இவர் ஈட்டக்கூடிய ஆண்டு வருமானம் தோராயமாக 200 மில்லியன் US டாலர்ஸ். ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இவர் ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அப்பேற்பட்ட ஏழ்மையை உடைத்தெறிந்து இன்னைக்கு உச்சத்தை தொட்டது எப்படி வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1984 வருடம் மட்ரியா, அதாவது போர்ச்சுகல் நாடு, ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் மரியா டோர்லோட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு தாய் வயிற்றில் ஒரு கரு உருவாகுது. ஆனால் அந்த அம்மா அந்த கருவை கலைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த எண்ணம் அப்படின்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. ஆனால் இவருடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தினமும் குடிச்சிட்டு தான் வருவார். இந்த அம்மா சமையல் வேலை பார்த்துட்ருக்காங்க. கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கே அவங்களால முடியல. அதனால் இந்த கருவை கலைச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ணி மருத்துவமனைக்கு போகிறப்போ அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவரும் இவங்க கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால அந்த சர்ச்சினுடைய ஃபாதரும் இந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தை பேரக்கூட்டுன்னு சொல்லி. இறுதியாக இவங்க கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க. 1985 வருடம் பிப்ரவரி 5ஆம் தேதி கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற குழந்தை பிறக்குது. ரொனால்டோவுடைய தந்தை இவர் கிடைக்கிற வேலையை எல்லாமே செய்வார். அப்படி கிடைச்ச ஒரு வேலை தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஃபுட்பால் கிளப், அந்த அமைப்பில் ஒரு வேலை கிடைக்கிது. என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பந்துகளை எடுத்து போடுற வேலை. அப்போது ரொனால்டோவும் தன் தந்தையர் கூட அந்த இடத்துக்கு போவார். அப்போது அவங்க விளையாடுறவங்கள பார்த்துட்டு அந்த கால்பந்து விளையாட்டு மேலே ஒரு ஆர்வம் அவருக்கு அப்போலேருந்தே உருவாகுது. இவர்களுடைய குடும்பம் வசித்து வந்த இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஹாலுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், சமையலறை, இது மாதிரி தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா. பட் ரொனால்டோனுடைய குடும்பம் வசித்து வந்த ஒரு இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹால். இதுக்குள்ளே தான் 2 மகள்கள், 2 பொண்ணுங்க, ஒரு பையன், ஒரு அப்பா, ஒரு அம்மா இந்த குடும்பத்தை நடத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பள்ளி பருவத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் பீரியடில் ரொனால்டோ விளையாடுறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதே சமயம் அவருடைய ஒல்லியான தோற்றத்தை வச்சு நிறையா கேலி கிண்டலுக்கும் ஆளானாங்க. ஸோ அதனால் அவர் முடிவு பண்ணார், தன்னுடைய 9வது வயசுலேயே தன் உடற்பயிற்சி மையத்துக்கு போகணும், ஜிம்முக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ வரைக்கும் அவர் அந்த உடற்பயிற்சியை கைவிடவே இல்லை. அந்த பள்ளி பருவத்தில் ஒரு ஆசிரியர் ரொனால்டோவை பார்த்து கேட்குறாங்க, நீ ஏன் எப்போ பாரு ஃபுட்பால்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க, நாளைக்கு இந்த கால்பந்து இந்த ஃபுட்பால் தான் உனக்கு சாப்பாடு போட போகுதா அப்படின்னு சொல்லி நிறையா பேசியிருக்காங்க. பொறுமையாக அந்த ரொனால்டோ திடீர்னு ஒரு 10 வயது மாணவன் வந்தாங்க. அப்போ திடீர்னு எந்திரிச்சு தன் உட்கார்ந்துருக்க இருக்கையை தூக்கி எறிஞ்சிட்டார். இதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் பிரின்ஸிபால்கிட்ட போகுது. பிரின்ஸிபால் கூப்பிட்டு கேட்குறப்போ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, நான் பெரிதமைக்கக்கூடிய என்னுடைய விளையாட்டையும் என்னை பற்றி தப்பாக பேசினதுனால நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதுனால அந்த மாணவனை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்கூலை விட்டு. வீட்டுக்கு வந்த ரொனால்டோவை பார்த்து அப்பேற்பட்ட ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு தாய் என்ன கேட்பாங்க, உனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல கூட ரொனால்டோவோட தாய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உனக்கு என்ன தான் பிரச்சனை, நீ என்ன தான் பண்ணலான்ருக்குன்னு கேட்குறப்போ நான் ஃபுட்பால் தான் விளையாடணும்னு சொன்னப்போ அதுக்கு தைரியமாக ஒரு முடிவெடுத்து சொல்கிறாங்க, ஓகே இனிமே உன்னோட வாழ்க்கை இந்த ஃபுட்பால் தான், இதுதான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்கூல் அந்த பள்ளியோட அணிகளில் சேர்றாரு, நல்லா விளையாடுறாரு. அவருடைய பேர் எல்லாமே சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் ரொனால்டோ பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. எந்திரிச்சு மேலே வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்க டைமில் 12வது வயசில் திடீர்னு அவருக்கு ஒரு திருப்பு, அவருடைய ஹார்ட்டில் இதயத்தில் பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவருக்கு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இதய துடிப்பை விட வேகமாக துடிக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க ரொனால்டோவுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும். ஒன்று சர்ஜரி, இன்னொன்று வித்தவுட் சர்ஜரி. சர்ஜரி பண்ணலை அப்படின்னா அவர் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது. வேகமாக நடக்கிறது,
இந்த ஓடுறது இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ண முடியாது. இதே சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னா இருந்துக்கலாம், இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். ஆனால் தன் ஹார்ட் பீட்டை பாதிக்கக்கூடிய எந்த விளையாட்டும் இனிமேல் விளையாட முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கூட தன் உயிரை விட அந்த கால்பந்து தான் பெருசாக மதித்ததுனால அவர் சர்ஜரி பண்ணுறதுக்கு இருக்கிற காசுகளை பிரட்டி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அந்த ஆப்ரேஷனை ரொனால்டோ குடும்பத்தாரும் அதை பண்ணி முடிக்கிறாங்க. இந்த சமயத்தில் அவர் எதிர்பாராத விதமாக அவருடைய தந்தை ஜோஸ் டெனிஸ், அவர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால இறந்தும் போயிட்டார். தன் தந்தையார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வழியிலிருந்து தன் தந்தையார் ஆசைப்பட்ட மாதிரி தான் சிறந்த விளையாட்டுத்துறையில் கால்பந்து துறையில் இடம் பதிக்கணும்னு சொல்லி அந்த ஆசையை தன் கையில் எடுத்து அதுலேருந்து மீண்டும் மேலே வர மறுபடியும் ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அவங்களுடைய பெரிதும் நேசிக்கக்கூடிய தாய், அந்த அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் அந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொனால்டோவோட தாயார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. தன்னுடைய சொந்த வருமானத்தின் மூலியமாக அந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற நோயை குணப்படுத்திட்டு அதே மருத்துவமனைக்கு பல மில்லியன் டாலர்ஸை டொனேட் பண்ணுறார். இதே மூலியமாக பிரஸ்ட் கேன்சர் மூலிமா யார் பாதிக்கப்பட்டு வந்தாலும் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக அந்த நிதி உதவி அவர் டொனேட் பண்ணுறார். அதன் பிறகு இவர் விளையாட்டுத்துறையில் சாதித்தது எல்லாமே நமக்கு தெரியும். இவர் வாங்கின விருதுகள் எல்லாமே பெரிய பட்டியலிட்டே போகலாம். யூரோப்பியன் கோல்டன் ஷூ, த பலூன் ட்ரீம் டீம், ஃபிஃபாஸ் மென்ஸ் பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காருங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மளாம் பிறந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் வாழ்க்கையில். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து பிரச்சனை, பிறந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி இன்றைக்கி ஒரு மைல்கல் வாழ்க்கையில் பதிச்சிருக்காரு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிங்க. எனக்கு தனிப்பட்ட விருப்பத்தில் இவரை ரொம்ப பிடிக்கும். இவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மைல்கல், இந்த சாதனைகள்லாம் எப்படி இவரால் பண்ண முடிஞ்சது, எது உந்துகோலாக இருந்தது, நமக்கு சொன்ன சில தகவல்கள். உலகத்திலேயே சிறந்த கால்பந்து வீரனாக நான் என்னை பார்க்கிறேன். உங்களால் நீங்கள் சிறந்தவன் என்று நம்ப முடியவில்லை என்றால் உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் அடைய மாட்டீர்கள். கனவுகளை பிறருக்கு சொல்வதை காட்டிலும் காட்ட விரும்புங்கள். ரொனால்டோவை விளையாட்டை தாண்டி பல பேர்த்துக்கு பிடிக்க காரணம் என்ன அப்படின்னா, இவர் தன் உடம்புல இவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஒரு டேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, பச்சை குத்துனது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, வருடந்தோறும் இவர் பிளட் டொனேட் பண்ணிகிட்ருக்கார், ரத்தம் கொடுத்துட்ருக்காரு. இன்கேஸ் அவர் பச்சை குத்திருந்தார் அப்படின்னா 6 மாத காலத்துக்கு பிளட் டொனேட் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால. ரெண்டாவது, இவரோட தந்தை தன் கண் முன்னாடியே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இறந்து போனதுனால இவருக்கு குடிப்பழக்கம் அறவே கிடையாது. மூணாவது, இவரை ஒரு நேர்காணலில் இன்டர்வியூவில் கேட்குறாங்க, உங்களுடைய சிறு வயதில் உங்கள்கிட்ட எத்தனை கார் இருந்ததுன்னு கேட்குறப்போ, எங்கிட்ட கார் எதுவுமே இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை கார்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, எத்தனை கார் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வறுமையிலிருந்து அவ்வளோ சூழ்நிலைகளிலிருந்து மீண்டு எழுந்திரிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய உலகமே பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா நம்மளால ஏன் முடியாது. ஸோ வாழ்க்கையில் தோன்று போயிருக்கும் யாரோ ஒருவருக்கு இந்த பதிவு உந்துகோலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.